கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீரே எங்கள் தஞ்சம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கற்றுத்தாங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய சொல்லுங்க எல்லாரும். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எனக்கு கற்றுத்தாங்கப்பா. யோனா ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? தன் மன்றாட்டுகளை எல்லாம் ஏறெடுக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்தார். மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு ஆராதித்து ஆண்டவரை ஸ்துதித்தார். கடைசியில் சொல்றாரு 9ஆம் வசனத்தில், ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். மீட்பளிப்பவர், விடுதலை அளிப்பவர், சுகம் தருபவர், வெற்றியை தருபவர் ஆண்டவர் ஒருவரே. ஆமென், ஆமென், ஆமென். யோனா புரிந்து கொண்டார். யோனா புரிந்து கொண்டார். மீட்பளிப்பவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் என்பதை புரிந்து கொண்டார். இல்லையென்றால் மீனின் வயிற்றிலே அவர் ஜீரணமாயிருந்தால் 3 நாட்களிலே அவர் வெளியில் போயிருப்பார். ஒன்றுமே இருந்திருக்காது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் நசுங்கி போயிருக்கும். மீன் ஒரு நிமிஷம் வாயை திறந்து மூச்சு விட்டு அசை போட்டிருந்துச்சுன்னா யோனாவுடைய கதி என்ன இருக்கும்? ஆனால் மீனின் வயிற்றிலே யோனாவை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்து வைத்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா. மீனின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா கடவுளிடமிருந்து தப்பி ஓடினார். ஆனால் அவருடைய அருட்பணியில் பங்கு பெற மற்றொரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். நம்முடைய பழைய தோல்விகளால் நாம் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பழைய தோல்விகள், எனக்கு நான் ஜெபிச்சேன், எனக்கு அது கேட்டேன், இது கேட்டேன், என் வாழ்க்கை இப்படி தோல்வியாச்சு, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில் என்னோட படிப்பில் நான் கவனம் செலுத்தலை, என்னுடைய அறிவு ரொம்ப கம்மியாயிடுச்சு, நான் ஆண்டவரை தேடி எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நான் தேடி தேடி எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நம்முடைய பழைய தோல்விகள், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து என்ன பிரயோஜனம், நிம்மதியாக தூங்கவாது செய்கிறனேன்னு சொல்லி தூங்கி கொண்டிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பழைய தோல்விகளால் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது என்று எண்ணிவிடக்கூடாது. ஆமென். ஆமென். ஒரு முறை உங்களுக்கு அந்த தோல்வி ஏற்பட்டால் வேறொரு நல்ல எதிர்காலம் அல்லது நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆமென். ஆமென். சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார், சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இந்த காரியத்தை நீ செஞ்சினா இது உனக்கு ஆகாது, இது ஒத்து வராதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அதை தடை செய்வார், அதை நிறுத்தி வைப்பார். ஆனால் அதை தடை செய்கிறார் என்று சொன்னால் வேறொரு நல்ல காரியம், நிலையான காரியம் உங்களுக்கு காத்திருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படிதான் யோனா ஓடுறார். அப்போ யோனா என்ன செய்யணும்னு சொன்னா, கடவுள் போதித்தபடியே யோனா போதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கடவுள் போதித்தபடியே தன் சொந்த வார்த்தைகளாலோ சொந்த இஷ்டத்தினாலோ வார்த்தைகளை திரித்து சொல்லக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை ஆவியானவரால் எழுதப்பட்டது. அந்த ஆவியானவர் சொல்வதை போல கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ மிக பெரிய நகராகிய அந்த நினிவே பட்டணம் கடவுளுக்கு கொடுத்த செய்தி, அதை நிறைவேற்ற வெறுப்புடன் நிறைவேற்ற முடியாத நிலையில் யோனா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கடவுள் சொல்ற செய்தியை நம்ம சொல்லும் பொழுது சமூகத்தில் உள்ளவர்கள் சில கண்டிப்புக்கோ வற்புறுதலுக்கோ நாம் உட்படக்கூடாது. ஆமென். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை இழக்க நேரிட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் கலப்பையை பிடிச்சாச்சு, எந்த மாபெரும் இடர்களை சந்திக்க நேரிட்டாலும் கடவுளுடைய செய்தியை அன்றி வேறு எதையும் போதிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நினிவே மாநகரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் செல்வம் செழிப்பு மிக்கது. அவர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நினிவே மக்கள் எப்படி ரொம்ப பணக்கார ஊர், செல்வம் நிறைந்த ஊர், செல்வ செழிப்பு. அங்கே இருக்கவங்களுக்கு இப்படி தான் நினிவே நகரம் அழிய போகுதுன்னு சொன்னால் யார் ஒத்துக்குவா? யோனா சற்று பயந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினிவே மக்களை வெறுத்தார் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் யோனா மீண்டுமாக ஆண்டவர் சமூகத்திலே பக்தியோடு 3 நாட்கள் உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் அவர் உபவாசம் இருந்தார். விசுவசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமென். 3 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். மீனின் வயிற்றில் இருக்கும்போது சாப்பாடு கிடைச்சிருக்குமா? எந்த சாப்பாடு சாப்பிட்டிருப்பாரா? ஒன்றும் இல்லை என்று சொன்னால் 3 நாள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தார் என்றுதான் நாம் கற்றுக்கொள்கிறோம் தவிர, அவர் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்திலே தன்னுடைய ஜெபங்களை ஏறெடுத்தார். ஆமென். ஆமென். அப்போ நாமளும் உபவாசம் இருக்கணும் என்று சொன்னால் நீ சாப்பாடை நிறுத்தணும்னு அல்ல, எதையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதில் உபவாசம். ஆமென். ஆமென் ஆமென் எல்லாரும் சொல்லுங்க சத்தமா ஆமென் ஆமென். தூங்குறவங்கெல்லாம் ஆமென் ஆமென் உண்மையான உபவாசம் என்று சொன்னால், நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட்டேன்னு அல்ல. உண்மையா ஆண்டவருக்கு தேடி அதிகாலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை நீங்க உபவாசமாக கொடுக்கணும். ஆமென். ஆமென் எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் ஒதுக்கி வைக்கிறத போல ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை உபவாசம் இருந்து எந்த விதமான வெளி சிந்தனைகளுக்கு இடம் கொடாமல் ஆண்டவர் சமயத்தில் உண்மையாய் அவருக்கு அந்த 1 மணி நேரத்தை பக்தியோடு பராக்கில்லாமல் செய்யக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு உபவாசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா தசம பாகம் அதுதான். தசம பாகம் என்று சொன்னால் 10ல் 1 பங்கு என்று சொன்னால் 24 மணி நேரத்திலே 2 மணி நேரம் 40 நிமிடம் ஆண்டவருக்குரியது என்று ஒதுக்கி வைத்தல் அவசியம். ஆமென் காலை 1 மணி நேரம் 20 நிமிஷம், மாலை 1 மணி நேரம் 20 நிமிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்தில் இருக்கின்ற அனைத்து இந்த குரூப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அந்த உபவாசத்தை ஆண்டவருக்காக கொடுத்து நிறைவேற்றுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் அப்ப நம்முடைய பொருத்தனைகள் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாக கொடுப்பேன். அதுதான் பொருத்தனை. ஆமென். ஆமென் அவருடைய சமூகத்தை விட்டு நான் ஓடி போக மாட்டேன். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் சொல்லுங்க, யோனாவை போல நான் ஓடி போக மாட்டேன். யோனாவை போல நான் ஓடி போக மாட்டேன். யோனாவை போல நான் ஓடி போக நினைக்க மாட்டேன். யோனாவை போல நான் ஓடி போக நினைக்க மாட்டேன். நான் அப்படி நினைத்து ஓடினாலும் நான் அப்படி நினைத்து ஓடினாலும் நீர் என்னை விடமாட்டீர் என்பது எனக்கு தெரியுமே. நீர் என்னை விட மாட்டீர் என்பது எனக்கு தெரியுமே. ஏனென்றால் நீர் என் மீது மாறா அன்பருக்கு அன்பராக இருக்கிறீர் என்று எனக்கு தெரியுமே. நீர் என் மீது மாறாத அன்பராக இருக்கிறீர் என்பது எனக்கு தெரியுமே. அப்ப நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை அப்போது நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சங்கீதம் 143:10 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143:10. ஹalleluya. ஆமென். ஆமென். உன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே, நீரே என் கடவுள் என்று தாவீது பாடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ராஜா பாடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம் தேவ பிள்ளைகளே, புகழ்பா. அப்ப யோனா தீர்க்கதரிசியும் அதைத்தான் செய்கிறார். மனம் மாறிய பிற்பாடு, 3 நாள் வயிற்றிலிருந்து ஜெபித்த பிற்பாடு, 3 நாள் இறைவேண்டல் செய்த பிற்பாடு, 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
சீடர்கள் கேட்பாங்க, நாங்கள் ஒரு பேயை ஓட்டுறதுக்கு பார்த்தோம், இந்த பேய் ஓட மாட்டேங்குது, நீங்கள் ஓட்டினா மட்டும் ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவ்வகை பிசாத்தான்கள், இந்த வகை பிசாசுகள் எப்படி ஓட்டினா ஓடாது, அவங்கள எப்படி ஓட்டணும்? நோன்பினாலும். நோன்பினாலும் ஜபத்தினாலும். ஆமேன், ஆமேன். நோன்பினாலும் ஜபத்தினாலும் மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நோன்பு இருந்து ஜபத்தினால் இருந்தபோது யோனாக்குள்ள இருந்த அந்த சோம்பேறி பிசாசு ஓடி போச்சு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. யோனாக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படியாம இருக்கிற பிசாசு ஓடி போச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோனா கீழ்ப்படியாம இருந்தார். அவர் தட்டி எழுப்பி மீன் வயிற்றுல போட்டு ஜெபிக்க வைத்து அதை ஓட்டினார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் உபவாசம் இருந்தான், ஜெபித்தான். இறை வேண்டலிலும் உபவாசமும் யோனா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அவனுக்குள்ள இருந்த அந்த தீய ஆவியின் சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மனம் மாறும்படியும் அவன் உள்ளத்தை திறக்கும்படியும் அவனுக்காக அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் அவனுக்காக மன்றாடி ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் யோனாவுக்காக கடலில் போடக்கூடிய அந்த யோனாவை மீன் வயிற்றில் அடைக்கலம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரிந்துரை ஜெபம் செய்யும் பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மால் காண முடியும். ஆமென். 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 பரிந்துரை ஜெபம் செய்யும் பொழுது ஒருவர் மற்றவருக்காக தனி ஜெபத்தை விட கூட்டு குடும்பமாக நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தின் விண்ணப்பத்திற்கு உடனே செவிசாய்ப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உடனே 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 ஜெபம். அதனால தான் 2 குறிப்பேடு 7, 13, 14, 15 மிக அழகாக சொல்லும். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். 2 குறிப்பேடு 7. ஆமென். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனத்தோடு அவர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனத்தோடு அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தவர்கள் வாசிக்கலாம். யோனா 3:10. ஆமென். அல்லேலூயா. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று
அவர் கண்டு அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தன் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வாசித்த பொழுது எல்லாரும் வாய்கள் திறந்து சொல்லட்டும். அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க தேவ பிள்ளைகளே. அந்த வசனத்தை உங்களுக்குள்ள போகணும். யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு, நான் அப்படி பண்ணிட்டேனா, இது பண்ணிட்டேனா, இது செய்யலையா, அது செய்யலையா, அப்படிலாம் யோசனை பண்ணாதீங்க. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாய்க்குள்ளே போகட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆமேன் அல்லேலூயா என்று வரட்டும் தேவஜனமே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பேரின்பம் நிச்சயம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. யோனா இறைவாக்கினர் 3 நாளாக ஆண்டவரோடு ஒருமனப்பட்டு உபவாசம் இருந்து மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்த பொழுது அவருக்கு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. அந்த அடைப்பில் இருந்து அவரை வெளிக்கொண்டு வந்திருந்தார். ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஆமென். அந்த மீனை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? ஏற்பாடு செய்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே பெரிய மீனை வந்து யோனா விழுங்கிட்டு, யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை தான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், தியானித்தோம். அப்போ அவருடைய ஜெபத்தில் அவருக்கு கடைசியில் அறிவு தெளிந்தவராய் ஒரு 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 நல்ல ஒரு விஷன் கிடைச்சது. அல்லேலூயா. அவர் 3 நாள் உபவாசம் இருந்து மீன் வயிற்றிலிருந்து இறைவனிடம் தன்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்திலே உண்மையாக ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து மன்றாடி ஸ்துதித்த பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. ஆமென். அது என்ன வெளிப்பாடு? நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்ற வெளிப்பாடு. ஆமென். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்ற வெளிப்பாடு. எனக்கு மீட்பளிப்பவர் ஆண்டவரே, வேற யாரும் இல்லை என்ற வெளிப்பாடு. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் சங்கீதம் 143 8ஆம் வசனம். சங்கீதம் 143 8ஆம் வசனம். ஆமென். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யவும். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் ஆண்டவரே. ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏனெனில் உம்மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டி அருளும். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில்
உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளே தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை வாசிக்க கேட்போம். வேறு யாராவது ஒருவர் யோனா 2:7. ஆமென். ஆமென். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை நினைவு கூர்ந்தேன். நான் உன்னை நினைவு கூர்ந்தேன். என் மன்றாட்டு உம்மிடம் வந்தது. என் மன்றாட்டு உம்மிடம் வந்தது. உம் திருக்கோவிலை வந்தடைந்தது. உம் திருக்கோவிலை வந்தடைந்தது. ஆமென். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது என்று யோனா விசுவசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணமாயிருச்சு என்பதை யோனா உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அவர் எழுப்பிய மன்றாட்டு ஆண்டவர் சமூகத்தில் போயிருச்சுன்னு சொல்லி விசுவசித்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் பொருத்தனை செய்கிறாரு. நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று சொல்லி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதத்தில் நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதத்தில் சொல்லி, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நன்றி 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 டாடி, நன்றி 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 டாடி, நன்றி 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 டாடின்னு சொல்லி யோனா ஜெபித்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று ஜெபித்தார். செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஏனென்றால் மீட்பளிப்பவர் ஆண்டவர் மாத்திரமே என்பதை உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் யோனாவுக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் அந்த டிசர்விங் ப்ரேயர் எல்லாம் ரிசீவ்டு. ஆனால் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நினைச்சா மீன் வாயை திறப்பாரு, உள்ள போட்டு மூடிடுவார். நினைச்சா திறப்பாருன்னா எப்போ திறப்பாரோ அப்போ தான் திறப்பார். ஆமீன். ஆமென். அது வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். ஆமீன்.
ஆமென் 3 நாள் உபவாசம்னா 3 நாள் உபவாசம், 3 நாள் தியானம்னா 3 நாள் தியானம், 3 நாள் பிரேஸ் அண்ட் வர்ஷிப்னா 3 நாள் பிரேஸ் அண்ட் வர்ஷிப். ஆண்டவர் சமூகத்தில் அந்த தியானம் கூடி பாருங்க. குறிப்பாக நம்முடைய ரோசரி ரெட்ரீட் சென்டர் கருத்தம்பட்டியில் 3 நாள் தியானம் இந்த வாசம், 3 நாள் தான். அதுக்கப்புறம் 1 நாள் நற்கரணை ஆராதனை, அதுக்கப்புறம் 1 நாள் பெரிய விழா, 1 வருடம் தியான மையம் தொடங்கி. அப்போ அந்த தியான மையத்தில் 3 நாள் தியானம். வாங்க, வந்து பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுனைத்து பாருங்கள். யோனாவை போல 3 நாள் தியானம் கூடுவேன். ஆமென். ஆமென். மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. சொந்தம் பந்தங்கள் வரவழைக்க நேரம் இருக்குது, திருவிழா கொண்டாட நேரம் இருக்குது, சப்பரம் தூக்க நேரம் இருக்குது, கொண்டாட்டம் 3 நாள் குதூகலம் கொண்டாட்டமே எல்லாம் நேரம் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து 3 நாள் தியானிப்பதற்கு, அவருடைய வார்த்தை வசனங்களை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, யோனாவை ஆண்டவர் ஒரு இறைவாக்கினனே விடலை. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய ஊழியக்காரன் நீங்களும் நானும். ஆமென். ஆமென். ஒண்ணுமே விவரம் தெரியாம, வசனம் தெரியாம, வேதம் தெரியாம, அடிப்படை ஞானம் இல்லாதவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா எல்லாம் தெரிந்த ஆட்கள் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் அவர்களை பிடிச்சு மீன் வயிற்றுல போடுவார். ஆமென். 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 அந்த 3 நாள் உன்னை போட்டு உருட்டி எடுத்து அதுக்கப்புறம் உன்னை சரி பண்ணி மறுபடியும் நீ மனம் திரும்பும்பொழுது மீன் வாயை திறந்து விட்டார் யோனாவை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை மறுதலிக்காதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை முதலிலேயே யோனாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே வசனம் வேதம் சொல்லுகிறது 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. ஒரு தடவை சொல்லி பார்த்தாரு, நீ கேட்கல, மறுபடியும் சொல்றாரு. ஆமே, நீ கேட்கணும். ஆமே. ஆமென். ஆமென். ஒரு தடவை சொல்றாரு, கேட்கல. 2ஆவது தடவை சொல்லும் போது நீ கேட்கலன்னா அழிவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை. ஏன்னா நீ 3 நாள் மீன் வயிற்றில் இருந்த, அங்கே இருந்த, இங்கே இருந்த, வேற எந்த செய்தி நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு சொல்லும் செய்தியை மட்டும் அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். ஆமென். ஆமென். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். ஆமென். ஆமென். அப்ப அந்த நினிவே என்பது ஒரு பெரிய நகரம். அப்போ அத்தனை பேருக்கு நற்செய்தி சொல்லணும்னா எப்படி? அத்தனை பேருக்கு எப்படி மெசேஜ் போகும்? அதை கடக்க நினிவே நகருக்கு போக என்னாகும்? 3 நாள் பயணம். 3 நாள் பயணம். இப்போ 3 நாள் யோனா மீன் வயிற்றில் உபவாசம். இப்போ 3 நாள் பயணம். 1 நாள் முழுவதும் நடக்கிறார் என்று சொன்னால் எங்கேயுமே அவர் சாப்பிட்டாரு, உண்டார், குடித்தார், யார் வீட்டுக்காக போனான்னு எங்கேயுமே வேதத்தில் சொல்லப்படலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே சென்றார். ஆமென். ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் 3 நாள் உபவாசம் இருந்த ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு வேண்டி ஜெபித்த பொழுது பலன் பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு எந்த உடல் சோர்வும் இல்லை. ஆமென். ஆமென். மனக்கசப்பு அவருக்கு இல்லை. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது மாத்திரம் அவருக்கு எண்ணமாய் இருந்தது, திட்டமாய் இருந்தது. எனவே ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நடந்து போனார். ஆமென். ஆமென். அப்போ 1 நாள் முழுவதும் நடந்து டயர்டாயிருப்பார். ஆமென். ஆமென். 1 நாள் 3 நாள் பயணம். அதில் நினிவே நகருக்குள்ளே போகிறதுக்கு, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு 1 நாள் ஃபுல்லாக போய் எப்படி இருக்கும்? நடந்து போகும்பொழுது ஐயோ நான் செத்து போகிற மாதிரி இருக்கிறேனே, சோர்வாக இருக்கிறேனே, சாப்பிடமில்லை, ஒன்று 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தேன், அங்கே இருந்தேன், 3 நாள் பயணம், இப்போ நாள் பூரா நடக்கனே என்று சொல்லி யோனா புலம்பவில்லை. ஆண்டவர் யோனாவுக்கு வல்லமையை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
3 நாள் உபவாசத்தில் பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென், அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இந்த 3 நாள் ஜப தியானத்தில் சேர்த்து பாருங்களேன். நிறைய வாக்கு கொடுக்குறீங்க. நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனால் வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துட்டு அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எப்படி இருக்குது? வாசிக்கலாம் 4ஆம் வசனத்தை. உரத்த குரலில் ஆமென். அதை கடக்க 3 நாளாம் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினைவே அளிக்கப்படும் என்று அறிவித்தார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். கடக்க 3 நாள் ஆகும். ஆமென். யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று தைரியமா சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனத்தை சொல்லணும்னா ஒரு கட்ஸ் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இறைவார்த்தை நமக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து யாருக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். ஆமென், ஆமென். ஆமென் ஆமென். யாருக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை. இறைவார்த்தையை அறிவி, நற்செய்தியை அறிவிப்பதில் கவனமாயிரு. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை அறிவிப்பதில் நீ கவனமாயிரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2, 3, 4. வேகமாய், நேரம் குறைவாய் இருப்பதனால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆமென். ஆமென். இறை வார்த்தையை அறிவி. இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு. கண்டித்து பேசு. கடிந்து கொள். கடிந்து கொள். அறிவுரை கூறு. அறிவுரை கூறு. மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கடிந்த காலம் வரும். ஒரு காலம் வரும். அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். தங்களுக்கென்ன ஒரு போதகரை திரட்டிக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த போதகர்கிட்ட போனா ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்லுவார். எப்போ பாரு எனக்கு அபிஷேகத்தினால் நிறைக்கபடி ஆசீர்வாதமான வார்த்தையை தான் சொல்றாரு. எல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல நம்பி போயிடாதீங்க. ஐயோ அங்கே போனால் அற்புதம், அங்கே போனால் அற்புதம், இங்கே போனால் அற்புதம், எங்கே போனாலும் அற்புதம் இல்லை. நீ ஆண்டவர் சமயத்தில் யோனாவை போல உண்மையாக உக்காந்தா உனக்கு அற்புதம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இறை வார்த்தை உன் வாயில் உள்ளது, உன் கையில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, வேற எங்கேயுமே இல்லை. உன் கையிலே இருக்குது. ஆண்டவர் இந்த கூகுள் மீட் வழியாக ஒவ்வொரு நாளும் உணர்த்தி பேசுகிறார். ஆமென், ஆமென். 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 இப்போ பாருங்க, நினிவே நகரம் அவ்வளோ பெரிய பணக்கார ஊர். அந்த நகரம் மக்கள் என்ன செய்கிறாங்க? 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆமென். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். அல்லேலூயா. அல்லேலூயா. கப்பலில் இருந்த மாலுமிகள், கப்பலில் இருந்த பயணிகள் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நீரே உமது திருவிடத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று ஜெபித்தார்கள். இங்கே நினிவே நகர மக்கள் கடவுளுடைய செய்தியை நம்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரியோர் முதல் சிறியோர் வரை, அரசன் வரை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம். ஆமென். ஆமென். இந்த செய்தி இந்த இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. இந்த செய்தி அவன் நினிவே தன் இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைத்துவிட்டு அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடையை உடுத்திக்கொண்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதை பறைசாற்ற செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலில் மக்கள் தேவ செய்தியை நம்பினார்கள். அல்லேலூயா. ஆமென். நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். ஆமென். ஆமென். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி கொண்டார்கள். ஆமென். ஆமென். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டிய பொழுது அவனும் தன் அரியணை விட்டு இறங்கி, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய சிங்காசனத்தில் ராஜபோக வாழ்க்கையை இருந்து அந்த அரியணை விட்டு இறங்கி, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அரச உடைகளை களைந்து விட்டு, ஆமென், ஆமென். சாக்கு உடை உடுத்தி கொண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. சாம்பல் மீது உட்கார்ந்தான். ஆமென். ஆணை பிறப்பித்தான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள் நுழையவே, ஐயோ, இந்த நினிவே நகர மக்களுக்காக நான் ஒரு ராஜா, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அரசனும் இறங்கி வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோனாவுடைய மன்றாட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஜெபம் பாருங்க. ஆமென். ஆமென். என்ற சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் இதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இப்போ அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் நோன்பு இருக்கிறார்கள். முடிவு செஞ்சுட்டாங்க. அரியணை விட்டு கீழே இறங்கிட்டார் ராஜா. இப்போ தங்களை தாழ்த்தி, அதாவது 2 குறிப்பு 7:14 சொல்லப்பட்டது, எனது நாமம் போற்றிடும் என் மக்கள், எனது நாமம் போற்றிடும் என் மக்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இறந்து மன்றாடினார். விண்ணகத்திலிருந்து நான் அவருடைய குரலை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லி நினிவே நாட்டிற்கு விடுதலை அளித்த தேவன் இதோ இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த தேவ செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆண்டவரே, யோனாவை போல ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. யோனாவுக்கு 3 நாள் மீன் வயிற்றிலே இருந்து நீர் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீர் கற்றுத்தர போவதற்காய் நன்றி, கற்றுக் கொடுத்திருப்பதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளுடைய உள்ளம் ஏங்கி தவிக்கணும் ஆண்டவரே. சங்கீதம் 143:6 சொல்வதைப் போல, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143:6 வேகமாய். சங்கீதம் 100. ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது, என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன், உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல், வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல
என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. என் ஆமென், உயிர் ஆமென். உமக்காக தவிக்கின்றது என்ற சங்கீதம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய. ஆண்டவரே, இறுதி ஜபம் சுருக்கமாய், இறுதி ஜபம் உமக்கு பிரியமானதை செய்ய. ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீங்கள் யோனாவை நினைவே மக்களுக்கு இரண்டாம் வாய்ப்பு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் தயவும் பொறுமையும் காட்டுவதற்காக கூட உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் தவறுகளை பார்த்து தண்டிக்காத மாதிரி நாங்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்க ஆசைப்படுகின்றோம் சுவாமி. எங்கள் இதயத்தையும் நீர் ஆசீர்வதியும். நாங்களும் நினைவே மக்கள் மாதிரி விட்டு திரும்பி விட்டு வர வேண்டும் சுவாமி. அதற்காக எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி. எங்கள் குடும்பங்களையும் எங்கள் அனைவரின் இதயத்தையும் மன்னித்து எங்களை வழி நடத்தும் சுவாமி. எங்கள் வாழ்நாள் எல்லாம் வழி நடத்த உங்கள் வார்த்தையை கேட்டு நடக்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தந்தருளும் சுவாமி. என் ஜெபத்தை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அன்பே உருவானிகள் அருமை தகப்பனே, இதோ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் யோனாவுக்கு நீர் தந்ததைப் போல, மீட்பளிப்பவர் ஆண்டவரே என்று சொல்லி யோனா புரிந்து கொண்டதைப் போல, நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று யோனா அறிக்கையிட்டது போல, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று அறிக்கையிட்டது போல, நாங்களும் உமக்கு புகழ்ந்து பாடி நன்றி பலி செலுத்தி நம்முடைய பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றவும், ஏனென்றால் மீட்பளிப்பவர் நீர் ஒருவர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களுக்கு கற்பித்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிறேன். இதை கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் இந்த இறை வழிபாடுகளை செய்ய நாங்களும் பொருத்தனை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீரப்பா. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கேட்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் have a nice day. God bless you. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நன்றி.